சவுதி அரேபியா நாட்டிலிருந்து கிடைக்கப்பெற்ற இன்றைய சில முக்கியமான தகவல்களை இன்று உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இன்று பதிவினாள் 10ஆம் திகதி 7ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு. பேரித்தம் பழங்களை உற்பத்தி செய்யும் நாடுகளின் பட்டியலில் 2வது இடம் பிடித்த சவுதி அரேபியா. பேரிச்சம்பழங்கள் அதிகளவாக உற்பத்தி செய்யும் நாடுகளின் பட்டியலில் உலக சவுதி அரேபியா 2வது இடத்தை பிடித்திருக்கின்றது. சவுதி அரேபியாவில் பேரித்தம்பழ உற்பத்தியானது மொத்த உலக உற்பத்தியில் 17% ஆகும். சவுதி அரேபியாவில் 2030 திட்டத்தில் பேரிச்சம்பழ ஏற்றுமதியும் ஒரு முக்கிய அம்சமாக உள்ளதாக சவுதி அரேபியா செய்திகள் தெரிவிக்கின்றன. சவுதி அரேபியாவில் ஆண்டுதோறும் 1 மில்லியனுக்கும் மேற்பட்ட பேரித்தம்பழங்களை உற்பத்தி செய்கின்றார்கள். 1 மில்லியன் டன் பேரித்தம்பழங்களை உற்பத்தி செய்கின்றார்கள். கிட்டத்தட்ட 860 மில்லியன் ரியால் மதிப்பிலான 1,84,000 டன் பேரிச்சம்பழங்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கின்றது. சவுதி அரேபியாவில் 1,07,000 ஹெக்டேயர் பரப்பளவில் 1,23,000க்கும் மேற்பட்ட விவசாய நிலங்களில் பேரிச்சம்பழங்கள் பயிரிடப்பட்டுள்ளன. உலகின் பாதுகாப்பான நாடுகளில் முதல் 3 வளைகுடா நாடுகள். 133 நாடுகளில் நடாத்தப்பட்ட ஒப்பீட்டில் கடைசி 3 இடங்களை தெற்கு ஆப்பிரிக்கா, பப்புவா நியூகினி மற்றும் வெனிசுலா பிடித்துள்ளது. வளைகுடா நாடுகளான சவுதி அரேபியா 21வது இடத்தில் இருக்கின்றன. பாதுகாப்பான நாடுகளின் பட்டியலில் சவுதி அரேபியா 21வது இடத்தில் இருக்கின்றன. கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 3183 நபர்களுக்கு வைரஸ் தொற்று இனங்காணப்பட்டிருக்கின்றது. சிகிச்சை பலனின்றி இன்று மட்டும் 42 நபர்கள் மரணமாகி இருக்கின்றார்கள். இதுவரை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 2100 பதிவாகி இருக்கின்றது. வைரஸினால் பாதிப்படைந்த நபர்களின் மொத்த எண்ணிக்கை 2,23,327 நபர்களாக பதிவாகி இருக்கின்றது. பாலியல் துன்புறுத்தல் சட்டங்களில் மாற்றங்களை விவாதிக்க சவுதி அரேபியா ஆலோசனை சபை கூடியிருக்கின்றது. கர்ப்பிணி பெண்களுக்கு வைரஸில் அதிக சிக்கல்கள் காரணமாக அமைகின்றதாக சவுதி அரேபியாவின் MOH வலியுறுத்தியிருக்கின்றது. மனிதவள அதிகாரிகள் சவுதி அரேபியா சிறைகளை பார்வையிட்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் 2094 சிறை கைதிகளை மனிதவள அதிகாரிகள் நேரில் சென்று பார்வையிட்டு அவர்களுடைய குற்றம் குறைகளை கேட்டு அறிந்திருக்கின்றார்கள். மதீனாவில் புதிய வைரஸ் மருத்துவமனை மறைந்த சிவிலியர் நூஹூத் அவரின் பெயரில் புதிய மருத்துவமனையொன்று மதீனா நகரில் திறந்துவிடப்பட்டிருக்கின்றது. சவுதி அரேபியா உலக சந்தோஷமான நாடுகளின் பட்டியலின் அடிப்படையில் சவுதி அரேபியா 27வது இடத்தை பிடித்திருக்கின்றது. மிகவும் சந்தோஷமாக வாழும் நாடுகளின் பட்டியலின் தரவரிசையில் இந்த 27வது இடத்தை பிடித்திருக்கின்றது. மத்திய கிழக்கு நாடுகளின் அடிப்படையில் 2வது இடத்தை பிடித்திருக்கின்றது சவுதி அரேபியா. இன்றைய நாணய பெறுமதிகள்: இந்திய ரூபாவில் 19.64 புள்ளிகள், இலங்கை ரூபாவில் 49.11 புள்ளிகள். இந்தியன் சோசல் போரம் நிர்வாகிகளின் அடுத்த இலக்கு. ஜெத்தாவில் இருந்து திருச்சிக்கு இந்தியன் சோசல் போரத்தின் சார்பாக தனியார் விமானம் ஏற்பாடு செய்ய இருக்கின்றார்கள். ஜெத்தாவிலிருந்து திருச்சிக்கு செல்ல வேண்டிய பயணிகள் போதுமான அளவு இருப்பின் ஜூலை மாதம் 3வது வாரத்தில் பயணத்துக்கான ஏற்பாடு செய்து தரப்படும் என்பதை அறியத் தருகின்றார்கள் இந்தியன் சோசல் போரம் நிர்வாகிகள். ஆகவே நீங்கள் வலைத்தள முகவரை தருகின்றோம், அதில் சென்று பதிவுகளை வேகமாக செய்யுங்கள். 3வது வாரத்தில் நீங்கள் தாய்நாடு செல்லலாம். இது தனியார் விமானம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தகவல்: இந்தியன் சோசல் போரம் ஜெத்தா தமிழ் பிரிவு. இந்தியன் சோசல் போரம் முயற்சியினால் இறந்தவரின் உடல் நல்லடக்கம். சவுதி அரேபியா ரியாத்தில் வாதி லேபன் என்ற பகுதியில் கடந்த பல வருடங்களாக வேலை செய்து வந்த சிந்தா முஹைதீன் வயது 50 என்பவர் நோயின் காரணமாக பாதிக்கப்பட்டு ஜூலை மாதம் 5ஆம் தேதி மரணமடைந்தார். அவருடைய உறவினர் பெப்சி யாமல் என்பவர் இந்தியன் சோசல் போரத்தின் ரியாத்களின் நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு உடலை இங்கே நல்லடக்கம் செய்வதற்கு தேவையான உதவிகளை செய்து தருமாறு கேட்டுக்கொண்டார். இறந்தவருடைய மருமகன் அப்பாஸ் என்பவரின் பெயரில் தூதரகத்தின் அனுமதி மற்றும் அடக்கம் செய்வதற்கு தேவையான சட்ட ரீதியான ஆவணங்கள் பெறப்பட்டு உரிய அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்கப்பட்டது.
அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் 9ஆம் திகதி 7ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு நேற்றைய தினம் 12 மணியளவில் இறந்தவரின் உடல் ரியாத்தில் எக்ஸிட் 5 மையவாடியில் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது. தகவல் இந்தியன் சோசல் போரம் ரியாத். அவர்கள் சேவைகள் தொடரட்டும். சவுதி அரேபியாவில் செல்லுபடியாகும் இன்சூரன்ஸ் கார் காப்பீடு இல்லாத அனைத்து வாகன உரிமைகளும் ஜூலை மாதம் 22ஆம் திகதி முதல் ஆட்டோமேட்டிக்காக நீட்டப்படுகின்றது. மதீனா நகரத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படம் இது. பாருங்கள். வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கம் சார்பாக சவுதி அரேபியா ரியாத்திலிருந்து திருச்சிக்கு தனியார் விமானம் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் 9ஆம் திகதி 7ஆம் மாதம் 2020 நேற்று இரவு சரியாக 9:05 அளவில் காலித் இன்டர்நேஷனல் விமான நிலையத்தில் எமது உறவுகள் கிட்டத்தட்ட 175 தமிழர்கள் செல்கின்றார்கள். வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கம் இந்த முயற்சியினை மேற்கொண்டது. வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கம் சார்பாக விமான சேவை இன்று காலையில் சவுதி அரேபியா ரியாத்திலிருந்து திருச்சிக்கு விமானம் பெறுகின்றது. அது குறித்து திருச்சியில் நம் மாநில நிர்வாகிகள் ஆலோசனையில் சவுதி அரேபியா விமான நிலையத்தில் காலித் இன்டர்நேஷனல் விமான நிலையத்தில் ரியாத்தில் தற்பொழுது வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கம் சவுதி அரேபியா நிர்வாகிகள் 175 தமிழக உறவுகளை சங்கம் ஏற்பாட்டில் லாப நோக்கமன்றி செய்யப்பட்டு தாயகம் அனுப்பும் முயற்சியில் இருக்கின்றார்கள். வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கம் சார்பாக சவுதி அரேபியா மண்டலம் சவுதி அரேபியா ரியாத்திலிருந்து திருச்சிக்கு வரும் 175 தமிழ் மக்கள் 7 நாட்கள் தனிமைப்படுத்தலில் இருப்பதற்காக அவர்களுக்கான அறைகள் உணவுகள் தயார் நிலையில் இருக்கின்றது. மாநில துணைத் தலைவர் ஹலீல் ரஹ்மான் தலைமையில் பொதுச் செயலாளர் இசபல் முன்னிலையில் சிறப்பான ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருக்கின்றது. சவுதி அரேபியா விமான நிலையத்தில் வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கம் ஏற்பாடு செய்த விமானத்தில் பயணிப்பதில் சந்தோஷமாக தமிழக மக்கள். வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கம் ஏற்பாடு செய்த விமான சேவை குறித்து விமானத்தில் செல்ல இருக்கும் தமிழர் ஒருவரின் அனுபவ பகிர்வு அவர் நன்றிகளையும் வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கத்துக்கு தனது நன்றியை தெரிவித்திருக்கின்றார். மரண அறிவிப்பு. கடையநல்லூர் சிந்தா மாதர் தர்கா தெரு ரயில்வே ரோடு சகோதரன் முடவன் இஸ்மாயில் அவர்கள் சவுதி அரேபியா ரியாத்தில் மரணமாகிவிட்டார். மரண அறிவிப்பு. அன்பு சகோதரனும் மாஜக சவுதி மண்டலத்தைச் சேர்ந்த ஏனங்குடி ஹாஜா இஸ்மாயில் அவர்கள் சவுதி அரேபியாவில் மரணமடைந்து விட்டார். வெளிநாடுகளில் பரிதவிக்கும் எமது உறவுகளை மீட்டு வர கோரி இலங்கை மண்ணில் 2வது நாளாக இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இலங்கை வர முடியாமல் இருக்க இடம் இல்லாமலும் வைத்தியம் செய்ய முறையில்லாமலும் தவித்து கொண்டிருக்கும் எமது உறவுகளுக்கு சம்பளமின்றி வேலைவாய்ப்பு இன்றி உணவின்றி தவிக்கும் எமது உறவுகளை மீட்டு வர வலியுறுத்தி ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று இலங்கை மண்ணில் இடம்பெற்றிருக்கின்றது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் இதை பற்றி எந்த கரிசனையும் செலுத்தவில்லை. அவர்களுக்கு பணம் இருந்தால் போதும், இங்கிருந்து போகும் பொழுது பணம் பெற்று கொள்கின்றார்கள். அவர்கள் அங்கு உழைத்து பணத்தை நாட்டுக்கு அனுப்பி வைக்கின்றார்கள். இவ்வாறு நாட்டின் பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்காக வெளிநாட்டில் வேலை செய்யும் இளைஞர்களின் தேவைகளை இலங்கை அரசு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் நிறைவேற்ற வேண்டும். அவர்களை இலங்கை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் ஒன்று இலங்கை மண்ணில் இடம்பெற்றிருக்கின்றது. வெளிநாடுகளில் இருக்கின்ற இலங்கையர்கள் வைரசுடன் இலங்கை வர வேண்டாம், இங்கு வந்து வைரசுகளை பரப்ப வேண்டாம் என்று பசில் ராஜபக்ச வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். இலங்கையிலிருந்து தொழில் வாய்ப்பு பெற்று வெளிநாடுகளில் வாழுகின்ற இலங்கையர்கள் வைரஸ் காரணமாக மீண்டும் இலங்கை வருவதனை தவிர்க்குமாறும் இலங்கையில் மீண்டும் நோய்க்கிருமிகள் பரவிவிடும். எனவே அவர்கள் இலங்கை நுழைவதை நாம் தடை செய்ய வேண்டும் என்ற பசில் ராஜபக்ச வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். குறிப்பாக கத்தார், துபாய், பஹ்ரைன், ஓமான், குவைத், சவுதி அரேபியா போன்ற நாடுகளிலிருந்து இலங்கையைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான இலங்கை தொழிலாளர்கள் நாட்டுக்கு வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை தடுப்பது யாரும் இல்லை, இலங்கை அரசுதான் என்பது இப்போது புலனாகின்றது. லட்சக்கணக்கான இலங்கையர்கள் உணவில்லாமல் இருக்க இடமில்லாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது ஜனாதிபதியும் பிரதமரும் சேர்ந்து இவ்வாறான ஒரு செயலை செய்வது நாட்டு மக்களுக்கு செய்யும் மிகப்பெரிய அநியாயம்.
ஜெத்தா தமிழ் சங்கம் ஏற்பாடு செய்யப்பட்ட தனி விமானத்தில் நேற்றைய தினம் காலை 1:30 மணிக்கு ஜெத்தா சர்வதேச விமான நிலையத்திலிருந்து சென்னை நோக்கி 238 பெரியவர்கள் 5 குழந்தைகள் மற்றும் 2 கைக்குழந்தைகளுடன் மொத்தம் 245 பயணிகள் பயணம் மேற்கொண்டார்கள். ரியாத்தில் உள்ள இந்திய தூதரகம் மற்றும் ஜெத்தாவில் உள்ள இந்திய தூதரகம் ஆகியோரின் ஆதரவுடன் டிராவல்ஸ் நிறுவனத்தின் வழியாக தாதாபாய் டிராவல்ஸ் நிறுவனத்தின் வழியாக ஏடிஎஸ் மேற்கொண்ட முயற்சியின் விளைவாக இந்த தனி விமானம் போயிங் 777 என்ற விமானம் சென்றிருக்கின்றது. ஜெத்தா தமிழ் சங்கம் இந்த ஏற்பாட்டினை செய்திருந்தது. அவர்களுக்கும் நன்றிகள். சவுதி அரேபியாவிலுள்ள இந்திய தூதரகம் மற்றும் இந்திய துணை தூதரகம் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். வைரஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளின் காரணமாக பணிகள் குறைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் VFS குளோபல் இயங்கி வருகின்றது. முன் அனுமதி பெற்று விண்ணப்பதர்கள் இந்த சேவையை பெற்றுக்கொள்ளலாம். நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு சவுதி அரேபியா பற்றிய தகவல் ஒன்றில் உங்களை சந்திப்போம்.